எல்லோருக்கும் எல்போ குக்வேர்ஸ் கோயம்புத்தூரின் அன்பு வணக்கங்கள். ஸோ இப்போது நம்ம எல்போவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பண்ணிக்கிற தோசைகள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து தோசைகள் வீடியோ போட போகிறோம். இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 இன்ச் சைஸ் ஃப்ளாட் தோசைகள் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது 12 இன்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது சப்பாத்திக்கல்ல பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு 12 இன்ச்சு. ஸோ இதனுடைய வந்து யூஎஸ்பி வந்து மெயினாக சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கிரேட் கேஸ்டின்னு சொல்லியிருப்பேன். கிரேட் கேஸ்டின் அப்படின்னாவே ஆர்டினரி கேஸ்டின் இருந்து என்ன ஆகும் மோசம் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து கிரேட் கேஸ்டின்ங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் கன்சம்ஷன் நல்லாயிருக்கும், சீக்கிரம் ஹீட் ஆகும், ஹீட் வித்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி FG2 கிரேட் கேஸ்டின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நல்ல வெயிட் இருக்கும். ஸோ வந்து 10 இன்ச்சு தோசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸாம்பிள் இது 10 இன்ச்சு தோசைகள் பண்ணியிருக்கோம். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ. ஸோ இதோட திக்னஸ், அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஏரியா பார்த்தீங்களா, இந்த தோசை ஏரியா வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்கும்னாக்க 10 mm மினிமம் 10 mm இருக்கணும். ஸோ பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்கணும், இந்த திக்னஸ் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய குக்வேருடைய தனித்தன்மை. இதுதான் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்னஸ் வந்து 5 mm திக்னஸ், அதாவது 5 mmன்னு சொல்லுவோம், 5 mm. இந்த மாதிரி கணம் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து கீழே வந்து நெருப்பு எரிக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டு வந்து எங்கே ஃப்ளேம் படுதோ அது நேரம் ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டு வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த அவுட்டர்லாம் கல் சூடாகிறதுக்கு முன்னாடியே சென்டரில் வந்து ஹீட்டை எரியிற போது தோசை அங்கே கரிகிறது. ஸோ வந்து ஏன் உங்களுக்கு வந்து தோசை வந்து நல்லா வரதில்லைன்னு எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஸ் இருக்கும். மார்க்கெட்டில் இது மாதிரி தான் நிறைய விற்கிறாங்க, அதை தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எங்கள் தோசை வந்து சென்டரில் கருகுது, ஸ்லோ பண்ணுனா அவுட்டரில் வேகிறதில்ல, இதை எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்மளது வந்து அதை நிவர்த்தி பண்ணுதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ ஏன் எதனாலனா இந்த கணம், இந்த மாதிரி கனமாக இருந்தால் என்னாகும்னா நீங்கள் ஹீட் பண்ணுற போது இந்த கல் தான் சூடாகும். ஸோ நம்ம ஹீட்டு வந்து எங்கே எக்ஸ்போஸ் ஆகும்னா இந்த கல்லுக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகும். இந்த கல்லில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கிரேட் கேஸ்டின் பண்ணியிருக்கோம். ஹீட்டு வந்து என்னங்க எங்கே இருக்கும், இந்த கல்லில் ஃபுல்லாக ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டுனால தான் தோசை மாவு வேகணும். இதுதான் கரெக்டான தோசை வர்ற பதம். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஹெவியாக பண்ணதுனால வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ். டோட்டலாக தோசை சொல்கிறதுல வந்து 100% ப்ராப்ளம்னா அதில் 70% வந்து இந்த வெயிட்லேயே உங்களுக்கு சரியாயிடும். ரைட். அடுத்தது நீங்கள் தோசை சுட்டுருக்கிற போது வந்து கேஸ் வந்து நிறைய ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டியா இருக்குது, குறைக்கவே முடியல. அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்குன்னா கிரேட் கேஸ்டின் ஆகிற போது காப்பரு, குரோமியம், பாஸ்பரஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற போது என்ன ஆகும், ஹீட்டு அதில் வர்றது வந்து அப்படியே வித்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாவே தோசை சுட்டுருக்கலாம். அப்போ வந்து என்னென்னா நார்மலாக ஆகிற செலவில் 50% கேஸு சேவ் ஆகும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங். தோசை வந்து சில பேருக்கு வந்து தோசை ஊற்றிட்டு எடுக்கிற போது வரதில்லைங்க. ஏன்னா சொரசொரப்பாக இருக்குது. கேஸ்டனோட தன்மையே சொரசொரப்பு தான். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா CNC ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி க்ளீனாக CNC மெஷின் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆர்டினரி லேத்தில் சாதா லேத்தில் இது மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி CNCயில் பண்ணுற போது வந்து நல்லா வலுவலுன்னு ஃபினிஷிங் வர்ற போது நீங்கள் மாவு ஊற்றி சுடுற போது எடுக்கிற போது ஒட்டாது, ஈஸியாக இன்சர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கரண்டிக்கு உள்ளே விட்ற போது ஈஸியாக வரும், தோசையும் வந்து நல்லா மேலெழும்பி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போது எல்போவில் வந்து 10 இன்ச் ஃப்ளாட் தோசை தவா 2 வெரைட்டி பண்ணியிருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து 10 இன்ச் பாருங்கள், இண்டக்ஷன் பேஸ், பாட்டம் வந்து அதுவும் மெஷின் பண்ணியிருக்கு, இண்டக்ஷன் பேஸ்க்காக பண்ணியிருக்கோம். இண்டக்ஷன் அடுப்புலையும் வச்சுக்கலாம், ஆர்டினரி அடுப்புலையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ. சரிங்களா? அடுத்தது 12 இன்ச் தோசைக்கல் ஃப்ளாட்டு, இதுவும் இண்டக்ஷன் பேஸ் தான். இது வெயிட் பார்த்தீங்கன்னா 4.7 kg. இது என்னென்னா சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் வந்து உங்கள் தோசைகள் நல்லா இருக்குது, எல்லோரும் நீங்கள் வயசு கம்மியாகிறவங்க சுடலாம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுனால இதில் வந்து 3.5 kg 3.5 கிலோ வெயிட்டில் வந்து சீனியர் சிட்டிசனுக்காகவே பண்ணியிருக்கோம். அதுவும் இண்டக்ஷன் வைக்கலாம். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.6 kg. இது வயசானவங்க வந்து வாங்கிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பாத்திகள், கருவிடு தோசைகள், சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து 10 இன்ச் சைஸ் டயமீட்டர். இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.9 kg. 10 இன்ச் ஃப்ளாட்டு, இது ரெண்டு ஒரே வெயிட் இருக்குது, ஒரே சைஸ் தான். இது 12 இன்ச் கருவிடு தோசை தவா. இது இண்டக்ஷன் பேஸ் கிடையாது, இது வந்து நம்ம சாதாரண அடுப்பில் தான் வைக்க முடியும். இதோடைய வெயிட் பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் 4.7 kg. ஸோ அப்போ இந்த 12 இன்ச் ஃப்ளாட்டும் இந்த 12 இன்ச்சு கருவிடு தோசை தவாவும் ரெண்டு ஒரே வெயிட்டு, ஒரே திக்னஸ். ஸோ அப்போ ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் வந்து தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கெட் பிரித்த உடனே பாலித்தீன் கவர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லிக்யூடோ அல்லது சோப்போ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேய்ச்சி கழுவுங்க. ரொம்ப தேய்க்க வேண்டியதில்லை, கம்பி ப்ரஷெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிடாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து நேச்சுரல் ஆயில் யூஸ் பண்ணி சீசனிங் பண்ணிக்கிறதுனால சீசனிங் போக வச்சிடக்கூடாது.
ஒன்ஸ் நல்லா எல்லா பக்கம் தேய்ச்சி கழுவுங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம பேக் பண்ணுற போது லாரியில் வர்ற போதெல்லாம் வந்து அழுக்காயிருக்கும், அவ்வளோதான். அதை க்ளீன் பண்ணுற வேலை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து சோப் போட்டு ஒன்ஸ் கழுவுறீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கழுவிட்டு அவ்வளோதான் சார். இதை கொண்டு போய் நீங்கள் அடுப்பில் வைக்கிறீங்க. அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணுன்னு ஃபஸ்ட்டு தோசை வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் சுட ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து வாங்குறீங்க, பேக்கிங் பிரிச்சுட்டு சாதாரண லிக்யூடோ அல்லது சோப்போ போட்டு லேசாக கலவுறீங்க. ஒன்ஸ் கலவுனா போதும். நீங்கள் வந்து முதல்ல சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வெங்காயமெல்லாம் போட்டு வணக்கிட்டு இருக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி. நேற்றுக்கு ஒரு கஸ்டமர் வந்து சொன்னார், நாங்கள் வந்து க்ளீனாக புக்கு கொடுத்துருக்கோம். அந்த புக்கை வந்து படித்து பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன கேட்டார்னா, சார் வந்து எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே சுட முடியாதுடா, நீங்கள் வந்து 2 நாளைக்கு வந்து அரிசி தண்ணியெல்லாம் ஊற வைக்கணும், வெங்காயமெல்லாம் போட்டு வணக்கணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சார் கேட்குறாரு அவர். நான் சொன்னேன், புக்கில் என்ன சார் போட்டிருக்குன்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் எதுவுமே போடல சார் சொன்னார். தயவுசெய்து பண்ணாதீங்க, எங்களுக்கு ஆல்ரெடி வந்து சீசன்டு டபுள் சீசனுக்குனால நீங்கள் சும்மா கழுவுறீங்க. அடுப்பு மேலே வச்சு ஹீட் ஆனோன்னே ஃபஸ்ட்டு 2 தோசை விளக்கெண்ணெய் போட்டு கல் தோசை மாதிரி சுடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் எப்பவும் போல் சுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம எல்போ குக்வேர் தோசைக்கெல்லாம் வாங்கணுங்க எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வாங்குறவங்களுக்கு தான் இந்த நான் சொல்கிறது உங்களுக்கு தேவை. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, வாங்குறீங்க, கழுவுறீங்க. ஒன்ஸ் கழுவுனா போது சும்மா கம்பி ப்ரஷ் எல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிடாதீங்க. சாதாரண பச்சை கலரில் ஸ்க்ரப் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு லிக்விட் போட்டு லேசாக தேய்ச்சி எல்லா பக்கம் தேய்ச்சி கழுவுங்க. அதுவும் எதுக்கு கழுவுறோம் அப்படின்னாக்க, நம்ம பேக்கிங் பண்ணுற போது தூசு கையில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் பட்டிருக்கும் இல்லையா, அது போகிறக்கு தான் கழுவி சொல்கிறோம். இல்லைன்னா அப்படியேங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஏன்னா எங்கள் குக்வேர் அப்படி தான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து கிரேப் சீட் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரிஜினல் இம்போர்ட் பண்ணி சீசன் பண்ணுறோம். ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் பண்ணணும். நீங்கள் எதுவுமே வேறு எந்த எக்ஸ்டர்னல் வேலையும் நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணிவிட்டு நல்லா விளக்கெண்ணெய் போட்டுக்குங்க. அப்புறம் ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். ஹீட் ஆன உடனே நீங்கள் வந்து தண்ணி தொளிச்சிங்கனாக்கா அது ஒரு மாதிரி வரும் பாருங்கள். நீங்கள் தோசை ஊற்றுறப்போ வரும் பாருங்கள். அந்த கண்டிஷன் ஆனோடனே க்ளீனாக தொடச்சிட்டு தோசை ஊற்ற வேண்டியதான். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் மாவு ரெடி பண்ணுறக்குள்ளே கல் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. தண்ணி தொளிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கூல் ஆகிடும். ஓரளவுக்கு ஹீட் வந்து தேவையான ஹீட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தோசை வந்து கல் தோசை மாதிரி கெட்டியாக ஊற்றிருக்கோம், ஊத்தாப்பு மாதிரி ஊற்றிருக்கோம். அடுத்த தோசை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக லைட்டாக ஊற்றுங்க. ஊற்றி சுட்டிங்கன்னா ரெண்டுமே அருமையாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக தொடச்சிட்டு தண்ணி தொளிச்சு நம்ம நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் தோசை விட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது தோசை, ஃபஸ்ட்டு தோசை வந்து விளக்கெண்ணெய் நிறைய விட்டதுனால செகண்ட் தோசைக்கு எண்ணெயே இல்லாமல் சொல்கிறோம். வரும் பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லா பக்கம் ஒரே மாதிரி வேகும். அதுதான் எல்போ குக்வேர் தோசைகளுடைய தனித்தன்மை. ஏன் அப்படின்னா, இந்த யூஸ் பண்ணுற ஏரியா வந்து நல்லா கனமாக இருக்கும். லேசாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா சென்ட்ரு மட்டும்தான் கருகும். நீங்கள் கருகுதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா அவுட்டரில் வேகாது. சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா, எந்த தோசைக்கல் எங்ககிட்டே வாங்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பிராண்டு நீங்கள் வாங்கினாலுமே தோசைக்கல் அப்படின்னா, சப்பாத்திகள் அப்படின்னா ஹெவி வெயிட் இருக்கிறதா வாங்கணும். எப்பவுமே அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்னால் தூக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது சின்ன பழமொழி சொல்லணும்னா, மீசைக்கும் ஆசை கூழுக்கு ஆசைன்னா நடக்காது. ஒன்றா கூழ் வேணும் அப்படின்னாக்கா மீசை கட் பண்ணிடணும்.
இல்லை மீசை வேணுன்னா கூழ் குடிக்கூடாது. அந்த மாதிரி தோசை நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கனமாக்கிற கல் தான் வாங்கி ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் தோசைக்கு போடுறவங்க வாரமான போடுறதுக்கு தோணும். எப்போ தோணும்? தோசை நல்லா வர்ற கல் இருந்தால் தான் நீங்கள் தோசைக்கு போடுவீங்க. பாருங்க, இந்த மாதிரி சிம்பிளாக ஒரே மாதிரி எல்லா பக்கம் வந்து ஒரே மாதிரி வேகணும். அதுதான் தோசை. இப்போ நீங்கள் வந்து நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணியே நீங்கள் சுடலாம். தெரியுதுங்களா எவ்வளோ ஹீட் அடிச்சு பாருங்கள் கல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சிம் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா, அதாவது எங்கள் கல்லில் நீங்கள் வந்து தோசை வந்து ஊற்றி பழக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் கல்லில் என்ன நீங்கள் பழகணும், எவ்வளவு ஹீட்டு வந்து வச்சா நம்ம கல்லுக்கு தோசை பர்ஃபெக்டாக வரும்னு ஹீட்டு மெயின்டைன் பண்ணுறது தான் நீங்கள் கற்றுக்கணும். மொழியை தோசையெல்லாம் வராமல் போகாது, ஊற்றுனா வரும். ரைட்டுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தோசைக்கல் எப்பவுமே வந்து கம்பெனிக்காரர் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா 75% வந்து கல்லுடைய பர்ஃபார்மன்ஸு, 25% வந்து நீங்கள் மாவு தயாரிக்கிற விதம், அப்புறம் வந்து புளிக்க வைக்கிற நேரம், இதெல்லாம் கணக்கில் இருக்குது. நீங்கள் வந்து ரேஷியோ சரியில்லாமல் இருந்ததுன்னா எப்படி தோசை வரும்? ஸோ மாவு தயாரிக்கிறது வந்து உங்கள் கையில் இருக்குது. எங்கள் கல் வந்து 75% பக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாவே சூப்பர் பிராண்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அன்னைக்கு நீங்கள் சுடுற தோசை ஒரு 10 தோசை 15 தோசை வந்து நல்லா கல் தோசை மாதிரியே சுட்டுக்குங்க. சுட்டிங்கன்னா தான் கல் பழகும். உங்களுக்கு ஹீட்டு வந்து எவ்வளோ வைக்கிறேன்னு உங்களுக்கும் கற்றுக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து மாமூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அடுப்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹீட்டு வச்சா கரெக்டாக இருக்கணும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2-3 டைம் நீங்கள் சுட்டு முடிச்ச கடைசியில் நீங்கள் எவ்வளவு லேசாக சுட்டாலும் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து கல்லோட தன்மை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஈஸியாக நீங்கள் சுடலாம். இப்போ சுட்டு முடிச்சாச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி தொளிங்க. நல்லா தண்ணி எதுக்கு தொளிக்கிறது அப்படின்னா, அந்த பழைய மாவு இருக்கிறதெல்லாம் வந்து சுத்தமாக தொடச்சிட்டு இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சிட்டு லேசாக ஆயில் போடுங்க. எல்லா பக்கம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சிடுறீங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஒவ்வொரு டைம் பண்ணுற மெயின்டெனன்ஸு. நீங்கள் 1 மந்த் கழித்து வந்து 1 மாதத்துக்கு ஒருக்கா வந்து எடுத்து கீழே மேலே எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. தேய்ச்சி கழுவிட்டு இதே மாதிரி அடுப்பில் கொண்டு வந்து வச்சு நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா தண்ணி பூரா ட்ரை ஆயிரும். நீங்கள் வந்து கழுவி எடுத்து அப்படி சாய்ச்சி வச்சுட்டா ட்ரை ஆயிருன்னா அதை அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கேஸ்டைன் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிற தன்மை உள்ளது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொண்டு வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா தண்ணி பூரா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகுன்னா எண்ணெய் இப்படி லேசாக ஒரு ஸ்பூன் போட்டு எல்லா பக்கம் கீழே மேலே எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருங்க. இதுதான் மெயின்டெனன்ஸ். பர்மனெண்ட்டாக ரிப்பீட்டடாக இதை நீங்கள் பண்ணணும். சரிங்களா? எங்களுடைய எல்போ குக்வேர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் பேர் வந்து www.elbow.com, elbowcookwares.com. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டைரெக்டாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்லேயே வருது பாருங்கள், அதுதான் வந்து எங்கள் வெப்சைட்டோட அட்ரஸு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணினாவே வெப்சைட்டுக்குள்ளே போய் எல்லா ப்ராடக்ட்டும் பாருங்கள். எவ்வளோ வெயிட்டில் பண்ணியிருக்கிறோம், என்ன டிசைனில் பண்ணியிருக்கோம், எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை ஆர்டர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம தோசைக்கல் வந்து இந்த மாதம் ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் போகுது இல்லைங்களா? அப்போது இந்த தோசைக்கல் கருவடு தோசை தவா, ஃப்ளாட் தோசை தவா, மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட. 10 இன்ச்சு 12 இன்ச்சு கருவடு தோசை தவா, பிளைன் ஃப்ளாட் தோசை தவா, இந்த 4 தோசைக்கல்லுமே வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் த மந்தில் வந்து இன்க்ளூட் ஆகுது. நீங்கள் வந்து கருவடும் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஃப்ளாட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டாக வந்து 30% டிஸ்கவுண்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வரும். மற்றதெல்லாம் ஆஸ் யூஸ்வல் நார்மல் வந்து 20% டிஸ்கவுண்ட் ஃப்ரம் எம்ஆர்பி. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதம் வந்து டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து தோசைக்கல் சப்பாத்திக்கல்லை வந்து நீங்கள் 30% டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் ஸ்கீமில் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லோரும் வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே வந்து இது பயனுள்ளதாக அமையும். நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் சொன்னதெல்லாம் வந்து உங்களுடைய நாலேஜும் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கேஸ்ட் அண்ட் குக்வேர் வாங்கணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ எங்களுடைய குக்வேர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே வாங்கி பயனடையணும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.